இயேசு கிறிஸ்துவில் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, அன்னையுடைய அன்பு பிள்ளைகளே, இயேசுவின் நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்று வியாழக்கிழமை. இன்றைய நாள் இனிய நாளாக ஆஸ்வதிக்கப்பட்ட நாளாக அமையட்டும். நீங்க எல்லாரும் நல்லா இருக்கணும். பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் இந்த நாளுடைய நற்செய்தியின் வழியாக இறை அரசு உங்களுள் இருக்கின்றது, அந்த இறை அரசை இறை ஆட்சியை தேடி நீங்கள் அங்கு இங்கும் அலைய தேவையில்லை. போலி இறைவாக்கியர்களை நம்பி நீங்கள் ஏமாந்து போக வேண்டாம் என்று எச்சரிக்கின்றார். பிரியமான சகோதர சகோதரிகளே, கஸ்தூரி மானை பற்றி நாம் நிறைய கேள்விப்பட்டிருக்கின்றோம். அந்த கஸ்தூரி மானுடைய வாழ்க்கையில திடீரென்று ஒரு வாசனையை உணருமா, அதுவும் அபரிதமான ஒரு வாசனையை உணருமா. அந்த வாசனை எங்கே இருந்து வருகிறது என்பதை தேடி தேடி அங்கும் இங்கும் இங்குமாக ஓடி அலைந்து கடைசியில் களைப்பெறுமா. ஆனால் அந்த கஸ்தூரி மானுக்கு தெரியாதாம், அந்த வாசனை அபரிதமான வாசனை திரவியம் வாழ்க்கையில் ஒரு முறை அந்த கஸ்தூரி மானிலிருந்தான் வருகின்றது என்று. பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்றைய நாளுடைய நற்செய்தியில ஆண்டவர் அதைத்தான் கூறுகிறார். இறையரசை அங்கு தேடுகிறீர்கள், இங்கு தேடுகிறீர்கள், பணமும் புகழும் பெருமையில் கிடைக்குமா என்று தேடுகிறீர்கள். அங்கு செல்லலாமா, இங்கு செல்லலாமா, இங்குதான் நிறைவா, இங்குதான் என்று பலதரப்பட்ட நிலையில் அலைந்து திரிந்து கொண்டிருக்கின்றீர்களே. அந்த இறை அரசு, அந்த இறை ஆட்சி, அந்த இறை உணர்வு உங்களுள் இருக்கின்றது என்று ஆண்டவர் தெளிவாக இந்த நாளிலே கூறுகிறார். பிரியமான சகோதர சகோதரிகளே, நிறைய நேரங்களில் கண்ணுக்கு தெரிகின்ற நிலையில, கண்ணுக்கு தெரிகின்ற இடத்தை நாம் தேடி அலைகின்றோம். இங்குதான் இறையாட்சி கிடைக்குமா, இங்குதான் நிறைவு கிடைக்குமா, இங்குதான் என்ற பலதரப்பட்ட கேள்விகளுக்கு மத்தியில ஆண்டவர் கூறுகிறார், அந்த கஸ்தூரி மானிலிருந்து வரக்கூடிய வாசனையைப் போல உங்களுள் இருக்கின்றது. ஆகையால் அந்த இறையாட்சியை தேடி நீங்கள் அலைய வேண்டாம். ஒரு சில நபர்கள் உங்களை தவறான பாதைக்கு இட்டுச் செல்லலாம். அதைத்தானே நம்மை விட்டு பிரிந்து போன சகோதர சகோதரிகள் செய்து கொண்டிருக்கிறார்கள். இங்குதான் ரட்சிப்பு உண்டு, இங்குதான் மீட்பு உண்டு, அதை முழுக்கு ஞானஸ்தானத்தில் தான் நீங்கள் முற்றிலுமாய் கழுவப்படுகிறீர்கள், இங்குதான் இறை அரசு உண்டு, இங்கு வந்தீர்கள் என்றால் நீங்கள் நேரடியாக மோட்சத்திற்கு செல்ல முடியும் என்றெல்லாம் பலதரப்பட்ட விதத்துல மக்களை திசை திருப்பி கொண்டிருக்கின்றார்கள். மக்களும் அதுவும் சிறப்பான விதத்துல நம்முடைய கத்தோலிக்க திருச்சபையில் இருந்த மக்கள் தான் இந்த பிரிந்து போன சபையில நிறைய நபர்கள் இருக்கின்றார்கள். ஆம் பிரியமான சகோதரரே, இந்த பிரிந்து போன சபையாரை பார்த்துத்தான் 2000 ஆண்டுகளுக்கு முன்பாகவே ஆண்டவர் கூறிவிட்டார், ஆட்சி இங்கு இருக்கின்றது, அங்கு இருக்கின்றது, அப்படி இப்படி என்று பல பேர் சொல்வார்கள். நீங்கள் நம்பாதீர்கள் என்று சொல்லியும் கூட ஒரு சில நபர்கள் நம்முடைய திருச்சபைக்கு எதிராக, அதுவும் நம்முடைய கத்தோலிக்க திருச்சபைக்கு எதிராக பேசக்கூடிய நபர்கள், அன்னை மரியாதை விமர்சிக்கக்கூடிய நபர்கள், நற்கண் மேல் நம்பிக்கை இல்லாத நபர்கள், இவர்களெல்லாம் இன்றைய நாளில் திருச்சபை என்று சொல்லி போலி திருச்சபை, அது திருச்சபையே இல்லை, போலி திருச்சபை என்று கூட சொல்ல முடியாது. அப்படிப்பட்ட கிறிஸ்தவர்கள் என்ற அந்த போர்வையில வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய எத்தனையோ கபடதாரிகளை நாம் பார்த்து கொண்டுதான் இருக்கின்றோம். பிரியமான சகோதர சொல்லே, இன்று விழிப்படைவோம். நாம் சிறு குழந்தையில் பெற்ற திருமுழுக்கு, அதற்கு பிறகு பெற்ற ஒப்புரவு அருட்சாதனம், அதனைத் தொடர்ந்து நற்கருணை, அதற்கு பிறகு பெற்ற உறுதி பூசுதல், அதற்கு பிறகு பெற்ற திருவருட் சாதனங்களை நினைவில் கொண்டு இந்த திருவருட் சாதனங்களுக்கு முக்கியத்துவம் கொடுப்போம். போதும் யாரிடமிருந்து எடுக்கப்படாது, அது யாரிடமிருந்து அது மறுக்கப்படாது. பிரியமான சகோதர சொல்லே, அந்த இறை அரசு, இறை ஆட்சி நம் ஒவ்வொருக்குள்ளும் இருக்கின்றது என்றால் அது மிகையாக. இதுவும் நாம் தேடி செல்ல தேவையில்லை. நமக்குள் இருக்கக்கூடிய
அந்த இறை அரசை நாம் பார்ப்போம். கண் காணாத அந்த இறை ஆட்சியை நமக்குள்ளும் நம் மத்தியில் இருப்பவர்கள் மத்தியிலும் காண்போம். நம் இருக்கக்கூடிய இடத்தை இறை ஆட்சியினுடைய கனவாக நாம் வெளிப்படுத்துகிறோம் என்ற அந்த உணர்வோடு வாழ நாம் இணைந்து ஜெபிப்போமா? பரலோக தந்தை இறைவா, இது அருமையான நாளுக்காக உமக்கு நன்றி. என்று பரிசேயர்கள் சதுசேயர்கள் உம்மிடம் கேட்டது போல இறை ஆட்சியை எங்குள்ளது, இறை ஆட்சியை எங்களுக்கு காண்பியும் என்றெல்லாம் கூட கேட்டார்களே என்று நாங்களும் அப்படித்தானே, இதோ இங்கு அங்கு இப்படி அப்படி இவர்தான் அவர்தான் இறை ஆட்சியை எங்களுக்கு காண்பிப்பார் அல்லது அழைத்து செல்வார் என்றெல்லாம் கூட நாங்கள் விபரீத கனவு கண்டு கொண்டு இருக்கக்கூடிய சூழ்நிலையில தகப்பனே, எங்களுக்குள் இருக்கக்கூடிய அந்த ஆற்றலை, அந்த வல்லமையை, அந்த இறை ஆட்சியை, அந்த விண்ணகத்தை நாங்கள் உணரணும். அந்த உணர்வை அன்றாட திருப்பலியில அல்லது வாய்ப்பு கிடைக்கின்ற போதெல்லாம் திருப்பலியிலும் மற்ற எல்லா திருவர சாதனங்களிலும் உங்களுடைய ஆசீர்வாதத்தை பெற்றவளாக அவையெல்லாம் ஒரு அபிஷேகம், அவையெல்லாம் இன்னும் இன்னும் எங்களை நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு வாழ வைக்கக்கூடிய அந்த அருள் சாதனங்கள் என்ற உணர்வோடு உமக்கு ஏற்ற பிள்ளைகளாய் அந்த இறை ஆட்சியை எங்கு சென்றாலும் எந்த நிலையிலும் என்ன வேலை செய்தாலும் எப்படிப்பட்ட நிலையிலும் நிலைநாட்டக்கூடிய அந்த அன்பை மனித நேயத்தோடு பாரபட்சமின்றி ஏற்றத்தாழ்வு இன்றி நிலைநாட்டக்கூடிய வல்லமை பாக்கியத்தை கொடுத்து ஆசீர்வாதத்தால் நிரப்பும்படி எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.